மலர்ந்திடும் சுடரொளியே, பாவம் நம்மிலே மறையாதோ, தேவன் பாதம் நெஞ்சிலே பதியாதோ, பாவம் நம்மிலே மறையாதோ, தேவன் பாதம் நெஞ்சிலே பதியாதோ, சோகங்கள் மறைந்திட அருள் புரிவாய், உதயங்கள் தேடும் இதயங்கள் தானிலே இறையருள் மலர, வனங்கள் பூக்கள் சிந்த வசந்தம் வாழ்வில் மாறுமிறை மூலமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, இந்த கல்வாரி திருப்பலிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு அழைத்து நிற்கின்றேன். இன்றைய நாளிலே நாங்கள் ஆண்டவர் பாதத்திலே அனைத்து சுமைகளையும் வைத்து மன்றாடுவோம். ஆண்டவர் எங்களுக்காக இருக்கின்றார், ஆண்டவர் எங்களை வழி நடத்துகின்றார், ஆசீர்வதிக்கின்றார். அந்த ஆண்டவரிடம் எங்களுடைய இயலாமையை, எங்களுடைய தேவைகளை வைத்து நாங்கள் மன்றாடும். யாருக்கெல்லாம் மன்றாட நினைக்கின்றோம் அவர்களை நினைத்து மன்றாடும். யாரெல்லாம் எங்களிடம் மன்றாட்டுகள் கேட்கின்ற அவர்களுக்காகவும் சிறப்பான முறையில் இத்திருப்பலியில் மன்றாடி நிற்போம். சகோதர சகோதரிகளை தூய நிகழ்ச்சிகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்ளுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உண்மையும் நேர்மையும் உள்ள நெஞ்சங்களில் நீர் குடிகொள்வதாக உறுதி அளித்துள்ளீரே. எங்கள் உள்ளங்களில் நீர் தங்குவதற்கு ஏற்றவாறு நாங்கள் வாழ எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற நம் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் பெயராலே உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். காயின் தன் சகோதரன் ஆபேலை கொன்றான். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைவசனங்கள் 1-15, 25 ஈறாக. அந்நாள்களில் ஆதாம் தன் மனைவி ஏவாளுடன் கூடி வாழ்ந்தான். அவள் கருவுற்று காயினை பெற்றெடுத்தாள். அவள், ஆண்டவர் அருளால் ஆண்மகன் ஒருவனை நான் பெற்றெடுத்தேன் என்றாள். பின்பு அவள் அவன் சகோதரன் ஆபேலை பெற்றெடுத்தாள். ஆபேல் ஆடு மேய்ப்பவன் ஆனான். காயின் நிலத்தை பண்படுத்துபவன் ஆனான். சில நாட்கள் சென்றன. காயின் நிலத்தின் பலனிலிருந்து ஆண்டவருக்கு காணிக்கை கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையிலிருந்து கொழுத்த தலையீறுகளை கொண்டு வந்தான். ஆண்டவர் ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கனிவுடன் கண்ணோக்கினார். ஆனால் காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் கனிவுடன் கண்ணோக்கவில்லை. ஆகவே காயின் கடும் சினமுற்றான். அவன் முகம் வாடியது. ஆகவே ஆண்டவர் காயினிடம், நீ ஏன் சினமுற்றிருக்கிறாய்? உன் முகம் வாடியிருப்பது ஏன்? நீ நல்லது செய்தால் உயர்வடைவாய் அல்லவா? நீ நல்லது செய்யாவிட்டால் பாவம் உன்மேல் வேட்கை கொண்டு உன் வாயிலில் படுத்திருக்கும். நீ அதை அடக்கி ஆள வேண்டும் என்றார். காயின் தன் சகோதரன் ஆபேலிடம்,
நாம் வயலுக்கு போவோம் என்றான். அவர்கள் வெளியில் இருந்தபோது காயின் தன் சகோதரன் ஆபேலின் மேல் பாய்ந்து அவனை கொன்றான். ஆண்டவர் காயினிடம், உன் சகோதரன் ஆபேல் எங்கே என்று கேட்டார். அதற்கு அவன், எனக்கு தெரியாது, நான் என்ன என் சகோதரனுக்கு காவலாளியோ என்றான். அதற்கு ஆண்டவர், நீ என்ன செய்து விட்டாய்? உன் சகோதரனின் இரத்தத்தின் குரல் மண்ணிலிருந்து என்னை நோக்கி கதறிக்கொண்டிருக்கிறது. இப்பொழுது உன் கைகள் சிந்திய உன் சகோதரனின் இரத்தத்தை தன் வாய் திறந்து குடித்த மண்ணை முன்னிட்டு நீ சபிக்கப்பட்டிருக்கிறாய். நீ மண்ணில் பயிரிடும் பொழுது அது இனிமேல் உனக்கு பலன் தராது. மண்ணுலகில் நீ நாடோடியாக அலைந்து திரிவாய் என்றார். காயின் ஆண்டவரிடம், எனக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை என்னால் தாங்க முடியாததாக இருக்கிறது. இன்று நீர் என்னை இம்மண்ணிலிருந்து துரத்தி இருக்கிறீர். உமது முன்னிலையில் நின்று நான் மறைக்கப்பட்டுள்ளேன். மண்ணுலகில் நான் நாடோடியாக அலைந்து திரிய வேண்டியுள்ளது. என்னை காண்கின்ற எவனும் என்னை கொல்வானே என்றான். ஆண்டவர் அவனிடம், அப்படியன்று. காயினை கொல்கின்ற எவனும் 7 முறை பழிவாங்கப்படுவான் என்று சொல்லி, காயினை கண்டுபிடிக்கும் எவனும் அவனை கொல்லாமல் இருக்க ஆண்டவர் அவன் மேல் ஓர் அடையாளமிட்டார். ஆதாம் மீண்டும் தன் மனைவியுடன் கூடி வாழ அவளும் மகன் ஒருவனை பெற்று அவனுக்கு சேத்து என்று பெயரிட்டாள். காயின் ஆபேலை கொன்றதால் அவனுடைய இடத்தின் இன்னொருவனை கடவுள் வைத்தருளினாள் என்றாள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலுக்கு உங்கள் பல்லவியாக, கடவுளுக்கு நன்றி பலி செலுத்துங்கள். கடவுளுக்கு நன்றி பலி செலுத்துங்கள். கடவுளுக்கு நன்றி பலி செலுத்துங்கள். தெய்வங்களுக்கெல்லாம் இறைவனாம் ஆண்டவர் பேசினார். கதிரவன் எழும் முனையில் நின்று மறையும் மறுமுனை வரை பறந்துள்ள உலகை தீர்ப்பு பெற அழைத்தார். நீங்கள் கொண்டு வரும் பலிகளை முன்னிட்டு நான் உங்களை கண்டிக்கவில்லை. உங்கள் எரிபலிகள் எப்போதும் என் முன்னிலையில் உள்ளன. கடவுளுக்கு நன்றி பலி செலுத்துங்கள். என் விதிமுறைகளை ஒதுக்குவது உங்களுக்கு என்ன தகுதி? என் உடன்படிக்கையை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு என்ன அருகதை? நீங்களோ ஒழுங்குமுறைகளை வெறுக்கிறீர்கள், என் சட்டத்தை தூக்கி எறிந்து விடுகிறீர்கள். கடவுளுக்கு நன்றி பலி செலுத்துங்கள். உங்கள் சகோதரரை பற்றி இழிவாக பேசுகிறீர்கள், உங்கள் தாயின் மகனை பற்றி அவதூறு பேசுகிறீர்கள். இவ்வாறெல்லாம் நீங்கள் செய்தும் நான் மௌனமாயிருந்தேன். நானும் உங்களை போன்றவர் என எண்ணிக்கொண்டீர்கள். கடவுளுக்கு நன்றி பலி செலுத்துங்கள். ஆனால் இப்போது உங்களை கண்டிக்கிறேன். உங்கள் குற்றங்களை உங்கள் கண்முன் ஒவ்வொன்றாக எடுத்து கூறுகின்றேன். கடவுளுக்கு நன்றி பலி செலுத்துங்கள். கடவுளுக்கு நன்றி பலி செலுத்துங்கள். ஆண்டவர் கூறுகிறார், வழியும் உண்மையும் வாழ்வும் நானே, என் வழியாய் அன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மாற்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 8 திருவசனங்கள் 11 தொடங்கி 13 முடிய. அக்காலத்தில் பரிசேயர் வந்து இயேசுவோடு வாதாடத் தொடங்கினர். வானத்திலிருந்து அடையாளம் ஒன்றை காட்டும்படி அவரை சோதித்தனர். அவர் பெருமூச்சு விட்டு, இந்த தலைமுறையில் அடையாளம் கேட்பதேன்? இத்தலைமுறைக்கு அடையாளம் எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அவர்களை விட்டு அகண்டு மீண்டும் படகேறி அவர் மறுகரைக்கு சென்றார். இது வாழ்வு தரும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இறை இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைய நாளில் எங்களுக்கு தரப்பட்ட வாசகங்கள் மிகவும் ஆழ்ந்த கருத்துக்களை கொண்டதாக இருக்கின்றது. இன்றைய நற்செய்தியில் இன்றைய முதல் வாசகமானது தொடக்க நூலில் நாங்கள் பார்த்தால் ஆதாம் ஏவாளுடைய, காயின் ஆபேலுடைய கதை எங்களுக்கு எடுத்து காட்டப்படுகின்றது. இங்கே நாங்கள் முக்கியமாக ஒன்றை பார்த்தால், கடவுளுக்கு நாங்கள் எதை கொடுக்கின்றோம், கடவுளுக்கு எப்படி நாங்கள் கொடுக்கின்றோம். கடவுளுக்கு கொடுப்பது எங்களிடம் இருக்கிற சரியில்லாததை நாங்கள் கொடுக்க முடியாது. மிக உயர்ந்த நல்லதையே நாங்கள் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் சொல்லுகின்றார், அவரை காயினை பார்த்து, அவனுடைய வாழ்க்கையை நீ நல்லாக வாழ முடியுமே என்று ஆண்டவர் கேட்கின்றார். ஏன் இப்படி வாழுகின்றாய் என்று கேள்வியும் ஆண்டவர் எழுப்புகின்றார் அவனிடம். ஏனென்றால் கடவுள் எங்களிடம் எதிர்பார்ப்பது அவர் தந்த வாழ்க்கையை நாங்கள் நல்லா வாழ வேண்டும். அதிலும் ஆண்டவருக்கு நாங்கள் முதலிடம் கொடுக்க வேண்டும். நாங்கள் செய்பவை அனைத்திலும் ஆண்டவருக்கு உரியவை நாங்கள் நல்ல முறையில் செய்ய வேண்டும். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார் எங்களோட வாழ்வில். ஆண்டவரை நாங்கள் ஒதுக்கி தள்ள முடியாது எங்களுடைய வாழ்வில். அவர் என்றுமே எங்களுடைய வாழ்க்கையில் மீட்பராக, வழி நடத்துவராக, ஆசீர்வதிப்பவராக இருக்கின்றார். இன்றைய நற்செய்திக்குள்ளே நாங்கள் போனால் ஆண்டவர் இயேசு இதை திரும்ப திரும்ப எங்களுக்கு ஞாபகப்படுத்தும் ஒரு விடயத்தை தான் இன்று நாள் நாங்கள் பார்க்கலாம். அதாவது ஆண்டவரிடம் நாங்கள், இயேசு தனது வாழ்வில் பல இடங்களில் இதை பற்றி அவர் வாதாடுகின்றார், கதைக்கின்றார். ஏனென்றால் பரிசேயர்கள் சாதாரண மக்களுக்குள்ளே இருந்து வரும் கேள்விகள் தான் இயேசுவை சும்மா அவரை போய் நச்சரித்து கொண்டிருக்கிறார்கள். இயேசுவிடம் அவர்கள் நம்பிக்கை இல்லாத மக்கள் என்ன செய்யறார்? பரிசேயர் அவருக்குள்ள இன்னும் அவரை சும்மா கேலி கூத்தாக்க வேண்டும் என்றும் ஒரு விதமாக அவர்கள் நடந்து கொள்ளுகின்றார்கள். இயேசுவிடம் போய் கேட்கின்றார். வானத்தில் அடையாளம் ஒன்றை காட்டும்படி அவரை சோதித்தனர். அதாவது எங்கெல்லாம் இயேசு இருக்கிறாரோ அங்கெல்லாம் அவர் நம்பிக்கையோடு இருந்தவர்களுக்கு புதுமை செய்தார். நம்பிக்கையோடு வாழ்ந்தவர்களுக்கு வாழ்க்கையை மாற்றி அமைத்தார். ஆண்டவரை சோதிப்பவர்களுக்கு ஒரு நாளும் அந்த இடம் கிடைக்காது. ஆண்டவரை நாங்கள் சோதிக்க வேண்டும் என்றால், ஆண்டவருடைய வாழ்வுக்குள் வாழும் போது ஆண்டவரை நாங்கள் சோதித்து பார்த்து தான் அவரை நம்ப வேண்டும் என்று கட்டாயப்படுத்தினாலும் அவர்களுக்குள்ள அந்த நம்பிக்கை இருக்காது. கடைசி மட்டுக்கும் அந்த நம்பிக்கை என்பது ஒரு துளி கூட இருக்காது. ஏனென்றால் அவர்கள் தங்களுக்குள் இருக்கிற விடயங்களை இவர் எதிர்த்து போகின்றார், இவரை அழித்து விட வேண்டும். அந்த நோக்கத்தோடு தான் இயேசுவை அணுகுகின்றார்கள். இவரை எப்படியாவது நாங்கள் தொலைத்து விட வேண்டும், இவருக்குள்ள இருக்கிற இவர் ஒரு ஒன்றுமே இல்லாதவர் என்றும் காட்ட வேண்டும் என்ற நோக்கத்தோடு இவர்கள் திரும்ப திரும்ப போய் இயேசுவிடம் எல்லாம் கேட்கிறார். இயேசு நல்லா எங்களோட மனங்கள் அறிகின்றார். இயேசுவுக்கு மட்டும் நாங்கள் பொய் சொல்ல முடியாது. இயேசு ஒவ்வொரு நேரமும் எங்கள் உள்ளங்களை அறிபவராக, உள்ளங்களை உயிர்த்துணர்பவராக இருக்கின்றார். எனவே நல்ல அறிந்து கொண்டவராய் அவர் சொல்றார், இந்த தலைமுறைக்கு அடையாளம் கேட்பதேன்? இந்த தலைமுறைக்கு அடையாளம் எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது. கொடுத்தாலும் வேலை இல்லை. உங்களுக்கு என்னதான் செஞ்சாலும் உங்களோட மனதுக்குள்ள கல்லு நெஞ்சங்களாக இருக்குது. அந்த கல்லு நெஞ்சங்களுக்குள்ள கரையாத நெஞ்சங்களாக இருக்குது. சில பேருடைய வாழ்க்கை அப்படித்தான். எவ்வளவு தான் நாங்கள் அவர்களை அவர்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை காண ஆசைப்பட்டாலும் அது காண முடியாது. என்றால் அது கல் நெஞ்சங்களாகவே இருக்கின்றன. எனவே இயேசு சொல்லுகின்றார், என்ன செய்கிறார்? அந்த இடத்துல படகேறி மறுகரைக்கு போகிறார். ஏனென்றால் அந்த இடத்துல
தேவையில்லாத அந்த மக்கள் மனம் மாற அவர்கள் விருப்பப்படாத ஒரு மக்களாக வாழ்கின்றார்கள். எனவே வணங்கா கழுத்துள்ள மக்கள் மாதிரி. எனவே அவர்கள் உள்ளங்களில் ஒன்றுமே இல்லை. அந்த பரிசேயர்களுக்கு தேவை எல்லாமே இயேசுவை அழித்தொழிக்க வேண்டும், இயேசுவுக்குள்ள அவருடைய அந்த நல்ல வாழ்க்கைக்கு கேடு வர வைக்க வேண்டும். அதுதான் என்ன, இயேசு தேடி வந்தது பாவிகளை, தேடி வந்தவர்களை, பல கஷ்டங்களோடு துன்பங்களோடு வாழ்ந்த மக்களை தேடி வந்தார். எனவே அவர்களில் விசுவாசத்தை கண்டார். அந்த விசுவாசத்தினூடாக அவர்களுக்கு பலதையும் செய்தார் ஆண்டவர் இயேசு. எனவே எங்களுடைய வாழ்வையும் சற்று சிந்தித்து பார்க்க ஆண்டவர் அழைக்கி நிற்கின்றார். அன்பார்ந்தவர்கள், நாங்களும் எவ்வளவு தூரத்துக்கு ஆண்டவரில் விசுவாசம் உள்ளவர்களாக, மாறாக நாங்கள் ஆண்டவர் இயேசுவை சோதிக்கின்றோமா? இல்லாவிட்டால் ஆண்டவரில் நாங்கள் முழுமையாக எங்கள் வாழ்வை கொடுக்கின்றோமா? எனவே முழுமையாக நாங்கள் ஆண்டவரில் விசுவாசம் வைத்தவர்களாக, எங்கள் வாழ்வை கொடுத்தவர்களாக வரம் கேட்டு தொடரும் திருப்பலியிலே பக்தியோடு நாங்கள் மன்றாடுவோம். அனைத்தையும் ஆண்டு நடத்தும் இறைவா, திரு அவையை வழிநடத்தும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவிகள் மற்றும் பொதுநிலையினர் அனைவரும் தன்னலமற்ற தொண்டுள்ளத்தோடு உம் பணியை ஆற்றவும் உம் உண்மை சீடராய் வாழவும் அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருளின் ஊற்றே இறைவா, எம் நாட்டு இளையோரை உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். அவர்கள் தம் இளமை காலங்களில் உம் தூய ஆவியின் துணையை நாடி ஞானத்தை பெற்று தங்கள் சொல்லாலும் செயலாலும் விசுவாச வாழ்வின் சாட்சிகளாக திகழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அமைதியின் ஆண்டவரே, உலகில் நடைபெறும் தீவிரவாத செயல்களால் ஏற்படும் உயிரிழப்புகள், பொருளாதார பிரச்சனைகள் ஆகியவற்றால் பரிதவிக்கும் மக்களுக்கு நீரே ஆறுதலும் தேறுதலுமாக இருந்து அவர்களுக்கு அமைதியான வாழ்வை அளித்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, எம் நாட்டை ஆளும் அரசியல் தலைவர்களை உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். அவர்கள் அனைவரும் உம் மதிப்பீடுகளை பின்பற்றி மக்களுக்காக உழைக்கின்ற மனநிலையை அவர்களுக்கு அளித்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுடைய சொந்த தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஆண்டவரை பார்த்து நாங்கள் மன்றாடுவோம். பெரம்பொருளை இறைவா, உம்மிடம் சமர்ப்பிக்கின்ற ஒவ்வொரு வேண்டுதலையும் நீர் காது கொடுத்து கேட்கின்றீர். ஆண்டவரே, எங்கள் வாழ்வோடு இருந்து எங்களை வழி நடத்துகின்ற ஆசீர்வதிக்கின்றேன். இந்த திருப்பலியிலே தொலைக்காட்சியினூடாகவும் மற்றும் இணைய வழியூடாகவும் பங்கு பெற்றும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதங்களை வேண்டுதலையும் பாதம் வைத்து மன்றாடுகிறோம். இதையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். உந்தன் பலியாக என்னை தந்தே, என்றும் எந்தன் பணி வாழ்வை ஏற்றிடுவாய். தேவா, உந்தன் பலியாக என்னை தந்தே, என்றும் எந்தன் பணி வாழ்வை ஏற்றிடுவாய். அன்பொன்று தினம் தேடி அலைகின்ற நெஞ்சங்கள் வீதியில் ஆயிரமே, அரவணைக்கும் கரம் தேடி ஆர்வத்துடன் காத்து
காத்திருக்கும் மனிதர்கள் கூட்டமிங்கே. அன்போடு நான் வாழுவேன், சிந்தும் கண்ணீரை நான் மாற்றுவேன். அன்போடு நான் வாழுவேன், சிந்தும் கண்ணீரை நான் மாற்றுவேன். நல்லன்பை தேடும் புவி மாந்தர் வாழ என் வாழ்வை பலியாக்குவேன், என் வாழ்வை பலியாக்குவேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களிடமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருஅவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இந்த காணிக்கைகளை எங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்க உம்மை வேண்டுகின்றோம். அதனாலும் அது திருவுளத்தை நிறைவேற்றுபவர்களுக்கு அது நிலையான பயன் விளைவிப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம், நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனதே. தூயவரான தந்தையே, அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர், அவரை மீட்பராகவும் ஈடேற்றுவோராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூயாவியால் உடலெடுத்து கன்னிமரியாளிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவிழத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே மானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சிமையை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூயாவியை பொழுதி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிடி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைப்பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம்.
மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞானப்பிரகாசம் ஆண்டகை, எல்லா திருநிலையராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் நோக்குடன் தீல் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுக ஒளியினுள்ளேற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித ஜோசேவாஸ், அருளாளர் பிரான்சிஸ் ஜோர்டான், புனித அன்னை திரேசால், இவ்வுலகில் உமக்கு வந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படுப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமலும் திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசுவின் அமைதியை நாங்கள் பகிர்ந்து கொள்ளும். உங்கள் அனைவருக்கும் அமைதி உரித்தாகும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். காத்த முடியாத செல்வதாக. நற்கருணை ஆன்மீக சுபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன்.
என்னில் வாருமே. நீ இல்லையே நான் இல்லையே, நீ இல்லையே நான் இல்லையே, நான் வாழ என்னுள்ளம் வா, நான் வாழ என்னுள்ளம் வா. காலங்கள் மாறலாம், கோலங்கள் மாறலாம், காற்றசைய மறுக்கலாம், கடலசைய மறுக்கலாம். காலங்கள் மாறலாம், கோலங்கள் மாறலாம், காற்றசைய மறுக்கலாம், கடலசைய மறுக்கலாம். உன் அன்பு என்றென்றும் மாறாதையா, உன் நிழலில் நான் என்றும் வாழ்வேனையா. உன் இதய வாசல் தேடி வருகின்றேன், என் இதயம் முறைய என்னில் வாருமே. நீ இல்லையே நான் இல்லையே, நீ இல்லையே நான் இல்லையே, நான் வாழ என்னுள்ளம் வா, நான் வாழ என்னுள்ளம் வா. தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மீது அன்பு கூர்ந்தார். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இனிய விண்ணக விருந்தால் ஊற்றம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உண்மை வாழ்வை அளிக்கும் உணவின் மீது நாங்கள் என்றும் ஆவல் கொள்ள செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. ஞானம் நிறை கன்னிகையே, நாதனை தாங்கிய ஆலயமே, ஞானம் நிறை கன்னிகையே, மாண்புயரேழு தூண்களுமாய், மாண்புயரேழு தூண்களுமாய், பலிபீடமுமாய் அலங்கரித்தாயே, ஞானம் நிறை கன்னிகையே. பாவ நிழலே அணுகாம், பாதுகாத்தானுனையே பரமன், பாவ நிழலே அணுகாம். தாயுதரம் நீ தரித்திடவே, தாயுதரம் நீ தரித்திடவே, தனதோரமல தளமென கொண்டார், ஞானம் நிறை கன்னிகையே. நாதனை தாங்கிய ஆலயமே, ஞானம் நிறை கன்னிகையே. நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்ய
நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பேராலே ஆமேன்.